தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் புறக்கணித்ததற்கும் தேசிய கீதம் இசைக்கும் முன்பே அவையில் இருந்து வெளியேறியதற்கும் ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. இந்த ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று காலை தொடங்கியது. கூட்டத்தொடரில் பங்கேற்க ஆளுநர் RN ரவி தலைமைச் செயலகம் வந்தபோது அவருக்கு வாத்தியங்கள் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. ஆளுநருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பும் அளிக்கப்பட்டது. காலை 10 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்துடன் கூட்டத்தொடர் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் ரவி, தேசிய கீதம் முதலிலும் இறுதியிலும் இசைக்கப்பட வேண்டும் என்றார். உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருந்ததால் முழுமையாக வாசிக்க விரும்பவில்லை என்று கூறி உரையை 2 நிமிடங்களில் நிறைவு செய்த ஆளுநர் அவையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அப்பாவு வாசித்தார். அப்போது ஆளுநரின் ஒப்புதலை பெற்றே ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டதாக கூறினார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது 14.54 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 6 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு நிறுவனங்களுடன் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பேரவைத் தலைவர் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் MK-ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளதாக கூறிய அவர், கோரிக்கையை ஏற்று சாதிவாரி கணக்கெடுப்பை நடுவண் அரசு நடத்தும் என நம்புவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியை நடுவண் அரசு தராதது வருத்தமளிக்கிறது என்றும் அவர் கூறினார். பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து 50,000 கோடி ரூபாயை நிவாரணமாக ஆளுநர் பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். நம்முடைய மாண்புமிகு ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள். எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு பைசா கூட நிதி தரவில்லை, பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு PM கேர் ஃபண்டில் உள்ளது. PM கேர் ஃபண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத, கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை மரபுகளை மீறி ஆளுநரின் உரை அமைந்துள்ளதாக அவை முன்னவர் துரைமுருகன் கூறினார். பேரவையில் ஆளுநர் உரையை வாசிக்கவில்லை என்றாலும் அந்த உரையை அப்படியே பதிவேற்றம் செய்ய கோரி அவர் தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ஆளுநர் ரவி திடீரென பேரவையில் இருந்து வெளியேறினார். தேசிய கீதம் இசைக்கும் முன்பே ஆளுநர் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியது இது 2வது முறையாகும். ஆளுநரின் இந்த நடவடிக்கை மரபுகளை மீறியது என்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் ஆளுநர் உரையில் குறிப்பிடத்தக்க வகையில் எதுவும் இல்லை என்றும், உப்பு சப்பில்லாத ஊசி போன உணவு பண்டம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆளுநர் புறக்கணிப்பு என்பது அரசுக்கும் ஆளுநருக்கும் பேரவைத் தலைவருக்கும் உள்ள பிரச்சினை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆளுநர் உரையின் போதும் அவர் பாதியிலே திருச்சி போயிட்டாரு. இந்த உரையில போய் அதே மாதிரி ஒரு மோதல் போக்கு இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய இது இந்த அரசையும் மேல ஆளுநர் தான் கேட்கணும், எதிர்கட்சி சரிங்களா? ஆளுநருக்கு என்ன பிரச்சனை, இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை, சபாநாயகருக்கு என்ன பிரச்சனை என்பதை அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளும். இது அவரிடத்தில் கேட்டால் தான் அதுக்கு விடிய காலம் இருக்கும். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் பேரவைத் தலைவர் மரபை மீறி செயல்படுவதாகவும், இனியாவது மரபின்படி செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேரவைத் தலைவர் மரபை மீறி செயல்பட்டதால் அவையில் இருந்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆளுநர் மரபை மீறவில்லை என பாஜக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்.